இது விஷயமா நம்ம பேசலாம் அப்படின்ட்டு ராக்லைன் தேடுறேன் அட்ரஸே காணோம். கடைசி கேட்டு பார்த்தா ராக்லைன் ப்ரொடக்ஷன் ப்ரொடியூசர் கவுன்சிலில் மெம்பரே இல்லை. இல்லை, இது எவ்வளோ பெரிய கொடுமை. 690 இருக்கு பாருங்க, நீங்களே பாருங்க. மொத்த உறுப்பினர்கள் 962. நானும் தேடி தேடி பார்க்குறேன். ஃபோனு போட்டால் மலுப்பலா பதில் சொல்கிறான். இல்லை, தமிழ் ப்ரொடியூசர் கவுன்சிலில் உறுப்பினரே இல்லாத ஒருத்தர் எப்படி படம் எடுக்க முடியுது? என்ன பண்ணிட்டு இருக்கு சங்கம்? நாளைக்கு 150 பேர் குழந்தைகளை கொண்ட ஒரு தீவிரவாத அமைப்பு கூட வந்து ஆப்கானிஸ்தான் வந்து படம் எடுத்துட்டு போயிடலாம். என்ன இருக்கு? நம்ம கர்நாடகாலேயோ கேரளாலேயோ போய் அதுல உறுப்பினர் ஆகாம நீங்க படம் எடுக்க முடியுமா? தமிழ் ப்ரொடியூசர் கவுன்சில் என்ன பண்ணுது? என்ன நிர்வாகம்? கட்டிங் பார்த்துட்டு காலாட்டிக்கிட்டு வாங்குறத தவிர இவங்க வேற என்ன பண்ணாங்க? இல்ல யோசிச்சு பார்க்கணும். ஒரு சிந்தாமணி முருகேசன் அன்னைக்கு ராணுவ பலத்தோட நிப்பாட்டினார். பாண்டிச்சேரியில் மொத்தம் எத்தனை தியேட்டர்? காலை காட்சி, மத்தியான காட்சி, மாலை காட்சி போடல. அப்படி ஒரு சுமூக உறவு இருக்கணும். நம்ம சொத்தை காப்பாற்ற எல்லா ஓரணியில நிக்கணுங்கிறேன். நான் நண்பர் ரஜினிகாந்த் அவர்களை குறை சொல்லலைங்க. தமிழ் ப்ரொடியூசர் கவுன்சில் மெம்பரே இல்லை, அப்புறம் எப்படி அவங்க கால்ஷீட் கொடுத்தார்? இல்லை, இதெல்லாம் ஒரு பொதுவான கேள்வியாக கேட்கிறேன் நான். நிச்சயமாக உங்க பிரச்சனை தீரும், நீங்க கவலையே பட வேணாம். நான் யாருக்கும் எதிராக பேசுறேன்னா கிடையாது. நான் நின்னான்னு யார் நின்னாங்களோ நிக்கலையோ, ஒட்டுமொத்த தமிழ் ப்ரொடியூசர் கவுன்சில் நின்று உங்கள் இழப்பு, அதாவது இது படையெடுக்கிறது சூதாட்டம், ஒத்துக்கிறேன். அது வேற. ஒரு சில குறுகிய காலகட்டத்தில் இவ்வளவு ஒரு பெரிய ஒரு பில்டப் கொடுத்து ஒரு சில தவறுகள் நடந்துருச்சு. வந்து அவர் 70 கோடி அடிச்சு போயிட்டார். அவர் கால்ஷீட் கொடுக்குறாரு. இங்கே உள்ளவங்களுக்கு கொடுக்குறாரா மாட்டேங்கிறார். கொட்டுறதெல்லாம் கொண்டு போய் கர்நாடகாவில் தான் கொட்டுறாரு, ஆந்திராவில் கொட்டுறாங்க, வெளிநாட்டில் கொட்டுறாங்க. ஆனால் அல்றதுக்கு மட்டும் தமிழ்நாடு வேணும், தமிழை வேணும். கொண்டு போய் கொட்டுறதெல்லாம் கர்நாடகாவில். வாப்பா நீ வந்து படையெடு. கடைசி பார்த்தா இங்கே அது என்னன்னு தெரியாது. இங்கே பாரு, நான் வச்சிருக்கேன் மன்னன் பாருங்க. இதில் எங்கேயாவது நம்ம இந்த படம் எடுத்த கம்பெனி இதில் ரிஜிஸ்டர் ஆயிருக்கா? அவர் படம் எடுத்திருக்காருல்ல, 6 மாதம் 1 வருஷமா எடுத்திருக்காரு இல்லையா? முன்னாடி மஜா எடுத்தார். ஏன் உறுப்பினர் ஆக்கல? அவரை கூப்பிட்டு உறுப்பினர் ஆக்கணுமா இல்லையா? செயற்குழு உறுப்பினராவது போட்டுருக்கலாமா இல்லையா? நம்ம கூப்பிட்டு அண்ணே வாண்ணே ஏதாவது பண்ணுங்கண்ணே பேசலாமா இல்லையா? ஏன் ஆக்கல? அப்புறம் எதுக்கு இந்த சங்கம்? ஆனால் 10-15 வண்டியில தூக்கிட்டு ஓட்டு கேட்டு அரிசி பருப்பு போய் பிச்சை போடுவாங்க. என்ன கேவலம் இது? ஓகே, அதை நான் பேசல. நன்றி நன்றி மன்னன் அவர்களே. என்ன இருந்தாலும் பல மாறுபட்ட கருத்து இருக்கலாம். நான் அதுக்கு குறுக்க நிற்கிறவன் இல்லை. நான் இந்த உங்களுடைய கருத்து, உங்களுடைய ஆதங்கங்கள் என்னோட அடி வயிற்றில் இதே அண்ணா பெரியார் சிலைக்கு பிறகு முதுகு சொரியதுக்கு பல பேர் இங்கே கூட்டம் போடுவாங்க. ஆனால் உங்களுக்கு அப்படி அல்ல. அடிவயிறு எரிய மிகப்பெரிய இழப்புக்குள்ளாகி இருக்கீங்க. உங்கள் இழப்புகள் மிகப்பெரிய அளவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் சரி, ப்ரொடியூசரும் சரி, நிச்சயமாக தீர்த்து வைப்பாங்க. அதுக்கான அனுகூலமாக இன்று மாலைக்குள்ளே உங்களுக்கு செய்திகள் வரும். அதில் நான் முன்னணி நினைப்பேன். நீங்கள் எதுவும் கவலைப்படவே வேணாம். ஏன்னா மீண்டும் நான் இங்கே வந்தது நமக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லை. ஜனவரி 25க்கு அப்புறம் எந்த பேருந்துலையும் திருட்டு விசிடி இந்த விசிடியில் படம் போட மாட்டாங்க. தமிழ்நாட்டில் எந்த பிரைவேட் சேனல்லையும் எந்த புது படத்தை போட மாட்டாங்க. அந்த ஓட்டைகளை அடைச்சாவே திரையரங்க உரிமையாளரோட மீட்டிங் போட்டு 50 ரூபா 100 ரூபா இந்த மாதிரி ஒரு 30 ரூபா வரைக்கும் டிக்கெட்டுகளை ஒரு குறிப்பிட்ட விகிதாச்சாரம் கொண்டு வந்தால் நம்ம எந்த ஒரே நாள் அதை அடிப்படையை மாற்ற முடியும். இந்த இழப்புகள் ஆகாதுன்னு உறுதி கூறி உங்களுடைய உண்ணாவிரதம் வெற்றி பெறவும் எனக்கு வாய்ப்பளித்தமைக்கும் நன்றி கூறி, அனைவருக்கும் நன்றி கூறி, நிச்சயமாக உங்கள் இழப்பீடுகள் ஈடு செய்யப்படும். நான் முதலில் நிற்பேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி வணக்கம். மதிப்புமிக்க ஐயா எம்ஜிஆர் அவர்கள், அதற்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற ஐயா விஜயகாந்த் அவர்கள், இவர்களை எல்லாம் நீங்கள் பார்க்கிறீர்கள். இவர்கள் எல்லோரையும் விட தலை சிறந்த தலைவன் தமிழ்நாட்டில் ஒருவர் உண்டென்றால் அது இன்றைக்கு வரைக்கும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நமது ஐயா நல்லகன் அவர்கள் தான். ஆனால் நல்லகன் எவ்வளவு பேருக்கு தெரியும்? எம்ஜிஆர் எவ்வளவு பேருக்கு தெரியும்? விஜயகாந்த் எவ்வளவு பேருக்கு தெரியும்? ஐயா நல்லகன் எவ்வளவு பேருக்கு தெரியும்? ஏன் மதிப்பிற்குரிய குஷ்பு அவர்களை எவ்வளவு பேருக்கு தெரியும்? ஐயா நல்லகன் எவ்வளவு பேருக்கு தெரியும்? இப்படி நாம் பார்த்தால் இந்த திரைப்படம் எவ்வளவு தூரத்திற்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது என்பதை பார்க்கிறோம். திரையில் பார்க்கிற எல்லாத்தையும் அது நிழல் என்று இல்லாத நிஜம் என்று நம்புகிற ஒரு பிம்பம், ஒரு மாயை இன்னும் நமது மக்களிடத்திலே புரையோடி கிடக்கிறது. மக்களுக்காக, என் மொழி மீட்சிக்காக, இன எழுச்சிக்காக, இன உரிமைக்காக 3 மணி நேரம் மூச்சை பேச்சாக்கி ரத்தத்தை வேர்வையாக உருக்கி கொட்டி
நாடி நரம்பெல்லாம் கிளியை நான் சத்தம் போட்டு கத்தி பேசி விட்டு இறங்கி கீழே நடந்து போகிற போது கூட்டத்தின் இரு மருங்குகளும் கூடியிருக்கிற மக்கள், நல்லா பேசுனீங்க, நீங்கள் பேசுனதெல்லாம் சரி இல்லை தவறு என்று எதுவும் பேசாது, சார் மாயாண்டி குடும்பத்தில் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்கீங்க என்று தான் பேசுகிறாங்க. அந்த நேரத்தில் எனக்கு ஏற்படுகிற வலியை எவரிடத்திலும் சொல்ல முடியாது. இவ்வளவு நேரம் பேசுனதில் ஒன்று கூட என் மண்டையில் ஏறல. அந்த மாயாண்டி குடும்பத்தில் நடித்ததான் எனக்கு இருக்குன்னா நம்ம அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கலாமே, இதை ஏன் செய்கிறோங்கிறதா நமக்கு தோணுது. அப்போ இன்னைக்கு வரைக்கும் நம்ம கிராமங்களில் நம்ம பார்க்குறோம், ஒரு அண்ணன் தங்கச்சி பாசம்னா இந்த பாசமலர் படத்தில் காட்டின மாதிரியே இருக்குது என்று தான் சொல்கிறாங்க. அப்போ இந்த சினிமா என்பது, திரைப்படம் என்பது தன் வாழ்க்கையினுடைய நிழல் வடிவமாக தான் இந்த மக்கள் கருதுகிறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு துறையை, அந்த துறையிலிருந்தே வந்த அதிகாரத்துக்கு வந்த, முழு அதிகாரத்துக்கு வந்த ஆட்சியாளர்கள் கண்டுகொள்ளலை. அதுதான் இங்கே இருக்கிற பெருத்த வேதனை. இந்த தொழில் இவ்வளவு தூரம் இன்னைக்கு திரைத்துறை சிதைந்து அழிவதற்கு காரணம் அதுதான். இப்போ எங்கள் அண்ணன் வந்திருக்காங்க, ராஜன் அண்ணன், இயக்குனராக, திரைப்பட தயாரிப்பாளராக, நடிகராக எவ்வளோ படங்களை தயாரித்து வெளியிட்டவங்க. ஆனால் இன்னைக்கு ஏன் தயாரிக்கலை அப்படின்னா சூழல் அப்படி இல்லை. நிறைய பெரிய தயாரிப்பாளர் நம்ம கேட்கும்போது இப்போல்லாம் படம் தயாரிக்கிற மாதிரி இல்லை, கொஞ்ச நாள் போகட்டும் என்று தான் சொல்கிறாங்க. அப்போ அந்த நிலையை மாற்றணும் அப்படின்னா அது இன்றைய தேவையாக இருக்குது. இன்னைக்கு இந்த சிக்கல் மதிப்புமிக்க திரைக்கலைஞராக இருக்கிற ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த லிங்கா படத்தை வாங்கி திரையிட்டதில், வெளியிட்டதில் ஏற்பட்ட இழப்பு, என்னை சந்தித்து என் மதிப்பிற்குரியவர்கள், அன்பிற்குரியவர்கள் முறையிட்ட போது, ஒரு இழப்பு கொஞ்ச அளவுக்கு இருந்தால் நம்ம தாங்கி கொள்ளலாம். சரி, நம்ம விரும்பி வாங்கினோம், விநியோகம் பண்ணோம், இழப்பு வந்துருச்சு, எதிர்பாராமல் சரி இது என்ன செய்ய முடியும்னு சகித்து கொள்ளலாம். ஆனால் தாங்கி கொள்ள முடியாத அளவுக்கு பேரிழப்பாக இருக்குது. அந்த இழப்பில் கொஞ்சத்தை தயாரிப்பாளர் பகிர்ந்து கொள்ளணுங்கிறதா அவங்களுடைய எதிர்பார்ப்பு. அது கூட இல்லை, ஒரு ஆறுதலான வார்த்தை, சரி இந்த மாதிரி நாங்கள் சொல்கிறோம், இப்படி இழப்பை சந்திச்சிட்டோன்னொன்னே தயாரிப்பாளர் சம்மந்தப்பட்டவர் வந்து எல்லாரையும் கூட்டி ஒரு இடத்துல பேசி, சரி இப்படி ஆயிடுச்சு, சரி அடுத்தடுத்த படங்களை தயாரித்து நான் ஏதாவது ஒன்று செய்கிறேன், இல்லை உங்கள் இழப்பில் அவ்வளவு செய்ய முடியாது, நான் கொஞ்சம் ஈடுகட்டுறேன் என்று சொன்னால் அது ஒரு ஆறுதலாக இருக்கும். அதனால் அதை நஷ்டத்தை தாங்கிக் கொள்ள வேண்டியது, இழப்பை தாங்கிக் கொள்ள வேண்டியது அவங்க தலையெழுத்து என்று பேசுவதை அது ஆணவமும் திமிரும் பிடித்த திமிரான ஒரு பதிலாக நம்ம பார்க்குறோம். அதில் இன்னொரு குறை, தயாரிப்பாளர் இந்த மண் சார்ந்தவர்களாவது மாற்று மாநிலத்தை சார்ந்தவராக இருக்கிறதுனால அவருக்கு அந்த தூரத்தில் இருக்கிறதே பாதுகாப்புன்னு நினைக்கிறார். இப்போ இங்கே இருந்த ஒரு தயாரிப்பாளர் அப்படின்னா, இப்போ எங்கள் அண்ணா ராஜன் அவர்கள் தயாரிச்சிருந்தாங்கன்னா போய் கேட்கலாம், உரிமையாக எங்கள் அலுவலகம் இருக்குது, வீடு இருக்குது, என்ன இப்படி பண்ணிட்டீங்க, எங்களுக்கு ஏதாவது பண்ணுங்கன்னு கேட்கலாம். அவரை நம்ம சந்திக்கவே முடியாத தூரத்தில் அவர் இருக்கிறார். அது ஒரு காரணம். அதனால் அவர் இந்த மாதிரி ஒரு திமிரான பதிலை சொல்லுகிறார். அது கண்டிக்கத்தக்கது, அது தவறானது. அவரால் வர இயலலை அப்படின்னா அவர் சார்பாக ஒருவரை அனுப்பியாவது இதை சந்தித்து என்ன செய்ய முடியும், முழு இழப்பையும் எங்களால் பகிர்ந்து கொள்ள முடியாது, ஆனால் கொஞ்சத்தையாவது நாங்கள் செய்ய முடியுங்கிற ஒரு நிலைப்பாட்டையாவது அவங்க எடுக்கணுங்கிறதா இந்த போராட்டத்தினுடைய வலியுறுத்தலாம் நான் பார்க்குறேன். அதாவது கடந்த காலத்தில் இப்படி யாரும் செஞ்சுருக்காங்களா? செஞ்சுருக்காங்க. இதே ஐயா ரஜினிகாந்த் அவர்களே அவருடைய பாபா படத்துக்கு ஏற்பட்ட இழப்பை ஈடுகட்டியிருக்கிறார். கூப்பிட்டு அவரே எல்லா பாதிப்புக்கு ஆளான விநியோகஸ்தர்களுக்கெல்லாம் கொடுத்து அதை சரி செஞ்சுருக்கிறார். அதே போல் மதிப்பிற்குரிய ஐயா கமலஹாசன் அவர்கள், தம்பி விஜய் அவர்கள், அவங்கெல்லாம் அவங்க படம் வெளியிட முடியாமல் சிரமப்படுகிற போது, வெளியிட்டவர்கள் சிரமப்படுகிற போது அதை தாங்கியிருக்கிறாங்க. அப்போ விநியோகஸ்தர்கள் என்கிற திரையரங்க உரிமையாளர்கள் வேறுபட்டு போனால் திரையுலகம் என்கிற அந்த மரம் வாழ்வது சாத்தியமில்லை. அதை புரிந்து கொண்டு அவர்கள் செயலாற்றி இருக்கிறார்கள், அதுபோல் செய்திருக்கிறார்கள். அதே போல் இந்த முறையும் இது செய்ய வேண்டும் என்பதுதான் இங்கே பட்டினி போராட்டத்தை முன்னெடுக்கிறவருடைய எதிர்பார்ப்பு. போராட்டத்தில் பங்கேற்றுக்கிற என்னுடைய கோரிக்கையும் எதிர்பார்ப்பும் அதுதான். அப்போ எல்லோராலும் போற்றப்படுகிற, மதிக்கப்படுகிற, மதிப்புமிக்க ஒரு திரைக்கலைஞராக இருக்கிற ஐயா ரஜினிகாந்தினுடைய பெயருக்கு ஒரு களங்கம், ஒரு அவப்பெயர் வரவிடாமல், இந்த போராட்டத்தை நீண்ட நாட்கள் தொடர விடாமல் சம்பந்தப்பட்டவர்கள் உடனடியாக இதில் தலையிட்டு பேசி இந்த சிக்கலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பது
போராடுகிறவர்களுடைய கோரிக்கை, அவர்கள் முன்பு நின்று பேசுகிற என்னுடைய கோரிக்கையும் வலியுறுத்தலும் அதுதான். நேற்று நடிகர் சங்கம் ஒரு அறிக்கை வெளியிடும் லாப நஷ்டம் வந்து இல்லை அப்படி இல்லை. இதுக்கு முன்னாடி இப்போ ஒரு தம்பி விஜய் இருக்கார் அப்படின்னா அவர் படங்களில் சில இழப்பு வரும்போது அவர் கூப்பிட்டு அழைச்சி செய்கிறாரு. இதையே ஐயா ரஜினிகாந்த் அவர்களும் அவர் படங்களை வாங்கி இழப்பை சந்தித்தவர்களுக்கு ஈடுகட்டிருக்காரு. வேறு படம் நடித்து கொடுத்தோ அல்லது கூப்பிட்டு பாதி தொகையை கொடுத்தோ செஞ்சுருக்கிறாரு. அது செய்யலைன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. அந்த மாதிரி தான் அவங்க இது கேட்குறாங்க. ஒரு ஆறுதலான வார்த்தையை கூட சொல்ல யாரும் வரலையேங்கிறத அவங்களுக்கு இருக்கிற வருத்தம். இப்போ விஜய் படத்துக்கும் கமல் படத்துக்கும் விஸ்வரூபம் படத்துக்கும் தலைவா படத்துலையும் நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கு. இதில் வந்து அவங்க செட்டில்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆமாம், அது அந்த 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 நேர்மையான உணர்வு நடிகர் சங்கம் வர வேண்டிய காரணங்கள் அது என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியலையா அதுக்கு. அது ஏன் வருதுன்னு தான் நமக்கும் தெரியல. அது கேட்கணும், ஐயா சரத் அவர்கள்ட்ட கேட்கணும். இது இவங்களுடைய கோரிக்கை நேற்று ஒரு 2 மணி நேரம் என்னோட பேசினாங்க. எவ்வளோ தூரம் இழப்பு பாதிப்பு அப்படின்னு. எல்லோரும் அவங்களால சமாளிக்க முடிஞ்சுன்னு அந்த வேலையை செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நான் கூட கேட்டேன், ஏன்னு ரஜினிகாந்த் அவர்கள் மேலே இருக்கிற நன்மதிப்பு ஒரு பற்றுங்கிறத இவ்வளவு. யார் பாதித்தாலும் தமிழர்கள் எங்கே உலகத்தில் எங்கே எந்த நிலையிலே பாதித்தாலும் குரல் கொடுப்பதிலே தம்பி சீமான் எல்லோருக்கும் சீமான் தான். இன்றைக்கு திரை உலகை அவர் நேசிப்பவர் மட்டுமல்ல, சுவாசிப்பவரும் கூட. நடிகராக, இயக்குனராக திரையுலகம் வாழ வேண்டும் என்பதிலே முதன்மை பெற்ற ஒரு மனிதராக விளங்குகிற தம்பி இன்றைக்கு இந்த நியாயமான கோரிக்கைகளை வலியுறுத்தி பாதிக்கப்பட்டவர்களை அருள் கூர்ந்து உதவி செய்து காப்பாற்றுங்கள், இவ்வளவுதான். இதில் நாங்கள் தமிழோ கர்நாடகமோ இல்லை வடநாடோ தென்னாடோ பிரச்சனைகளே இல்லை. நாம் அனைவரும் ஒன்று. ஆல் இந்தியன்ஸ் ஆர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அதில் எங்களுக்கு எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. இன்றைக்கு ஒரே பிரச்சனை தான், இந்த உண்ணாவிரதம் இருக்கிற அளவுக்கு இந்த தம்பிகளை தள்ளியது மிகப்பெரிய தவறு. இது துரதிருஷ்டவசமானது. முதலில் இவர்கள் படத்தை நான் நியாயம்தான் பேசுவேன், நான் யாருக்கும் சாதகமாக பேசியவன் இல்லை. எந்த பெரிய கொம்பன் ஆனாலும் சரி, தவறு செய்தால் தவறுதான். எந்த சிறிய ஆளா இருந்தாலும் நல்லது செய்தால் நல்லதுதான். முதலில் இந்த படத்தை இவ்வளவு பெரிய விலை கொடுத்து வாங்கியது விநியோகஸ்தரின் தவறு. அதை யாரும் நியாயம் கற்பிக்க முடியாது. இன்னொரு தர்மம், அக்ரிமெண்ட் போட்ட பிறகு பணம் கேட்கலாமா என்பது தவறு. கேட்கக்கூடாது. அவுட்ரைட்னா அவுட்ரைட். ஆனால் ஏன் கேட்கிறோம்னா, தாங்க முடிய கையில் அடிபட்டா மருந்து போட்டுக்கலாம், காலில் அடிபட்டா மருந்து போட்டுக்கலாம். இப்ப தலையில் அடிபட்டு தத்தளிச்சிட்டு இருக்காங்க. இது எங்க என்ன மருந்து போடுறதுன்னா, நம்முடைய மிகப்பெரிய நல்ல மனம் கொண்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் இந்த மருந்தை போடணும். ஏன் ரஜினிகாந்த் நடிகராச்சே, நீங்க அவரையே கேட்குறீங்க? தயாரிப்பாளர் தானே கேட்கணும்னு நியாயமான கேள்வி. தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் நான் செயற்குழு உறுப்பினர். எங்கள் தலைவர் சரத்குமார் கூட ஏதோ ஒரு பதில் சொல்லியிருக்கார். எல்லாம் பணம் கேட்குற நடிகர்கிட்ட கேட்கறது தவறுன்னு சொல்லியிருக்கார். அது நியாயமான பதில். சரத்குமார் அவர்களை பாராட்டுகிறேன். ஆனா நாங்க யாரை நம்பி படம் வாங்கணும்? எங்க சீமா இன்னைக்கு ஹீரோ நடிச்ச உடனே எல்லாரும் வந்து வாங்கிடுவீங்களா? வாங்க மாட்டோம். ஏன்னா நம்பிக்கை வருமே. ரஜினிகாந்த் தான் இதுவரைக்கும் லாபத்தை மட்டுமே கொடுத்தாரு. சில படங்கள், ஒரு சில படங்கள் வருகிற போது அவரே கூப்பிட்டு இருந்தா வச்சுக்கோ, நஷ்டம் அடையக்கூடாது சொன்ன நல்ல மனிதர் ஆயிற்று என்பது ஒண்ணு. அது ஒண்ணு. ஆனால் இந்த ப்ரொடியூசர் எங்கே? நாங்க எந்த ப்ரொடியூசர் கிட்ட போய் இப்ப பணம் கேட்கறது? தமிழ்நாட்டில் இருக்கவரா? நேரம் அங்க போய் ஐயா ப்ரொடியூசர் கவுன்சில் மூலமா வர வச்சு விநியோக சங்க கூட்டமைப்பை கூப்பிட்டு திரையரங்கத்துக்காரங்களை கூப்பிட்டு ஐயா நீங்களே எழுந்திருக்கீங்க, நாங்க எழுந்திருக்கோம், உட்கார்ந்து பேசி அவர் இவ்வளவு பெரிய லாபம் அடைந்திருக்கிறார். அதுல ஒரு பகுதியை கூப்பிட்டு எல்லாருமே பங்கிட்டுக்குமே சொல்லலாம். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் உறுப்பினர் இல்லாத ஒருவர் மிகப்பெரிய கேவலம்.
எங்க தயாரிப்பாளர் சங்கத்துல நாங்க ஒரு தீர்மானம் போட்டிருக்கோம். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் உறுப்பினர் அல்லாத யாரும் தமிழகத்திலே படம் எடுக்க கூடாது, அப்படி எடுத்தா சென்சார் பண்ண அனுமதிக்க கூடாது என்று அங்கே தீர்மானம் இருக்கிறது என்றால், இந்த படம் எடுத்த போது நிர்வாகியா இருந்த பேடி பயல் யார்? இதை எப்படி அனுபவித்தாய்? புரோக்கர் பசங்க வந்து உட்கார்ந்துக்கினாங்க, மீடியேட்டர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க சார். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் சில நிர்வாகி மீடியேட்டர் ஒரு பொறுப்புல இருக்க மீடியேட்டர் வேலை பார்க்கலாமா? நடுநிலையோட இருக்கணும். லாப நோக்கத்தோட அங்க தயாரிப்பாளர் சங்க நிர்வாகத்தில் உட்கார கூடாது. தயாரிப்பாளர் தத்தளிக்கிறான் சார். இன்னைக்கு உங்களுக்கு தெரியுமே, முதலீடு செய்பவர்கள் தான் தமிழ் திரையுலகில் படம் எடுப்பவன், படம் வாங்குபவன், அவங்க தான் நஷ்டம் அடைகிறாங்க. வேற யாரும் இல்ல. தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர்கள் எல்லாரும். அதை நம்ம தப்பு சொல்லல, தப்பு இல்ல. திரையரங்க உரிமையாளர்கள் என்றோ போட்ட முதலீடுல அந்த பில்டிங் அப்படியே இருந்துகிட்டு இருக்கு. அதனால அவங்களுக்கு ஒரு பெரிய நஷ்டம் அவங்களுக்கு வரக்கூடாது, அவங்க கூட நஷ்டம் அடையக்கூடாது. இப்போ கோச்சடையான்னு ஒரு படம் எடுத்தார். நட்டமெல்லாம் யாருக்கு? எவ்வளவு பெரிய நட்டம்! ஒரே ஒரு ப்ரொடியூசர் லாஸ் ஆனார். ஆதரிக்க ஆள் இல்ல. ரஜினி சாரும் கூப்பிட்டு நீ இவ்வளவு லாஸ் ஆனீங்களே, இந்தாங்க ஒரு சம்பளத்தை ஒரு சின்னதை வச்சிங்கன்னு சொல்லல. அது பெரிய வருத்தம் தான். இப்ப ரஜினிகாந்த் சாரை ஏன் கேட்கிறாங்க? நான் நடிகர் சங்க தலைவர் சரத், என்னுடைய சகோதரருக்கு நான் பதில் சொல்ல விரும்புறேன். இந்த ப்ரொடியூசரை இங்கே கொண்டு வந்து படம் எடுத்து கொடுத்தது யார்? நம்ம சகோதரர் ரஜினிகாந்த் சார் தானே. அப்ப எங்களுக்கு தெரிஞ்ச விலாசம், அடையாளம் ஒன்னே ஒன்னு ரஜினி சார் தான். இப்ப என்ன பண்ணலாம்? ரஜினி சார் நான் பணிவோடு வேண்டிக்கிறேன், அவருக்கு எதிரானதல்ல இந்த உண்ணாவிரதம். தயவு செய்து புரிஞ்சுங்க. ரஜினி சாருக்கு எதிராக நம்ம இதை பண்ணல. வேண்டுகோள் இன்னைக்கு கேட்டு கேட்டு பார்த்தாங்க. கூப்பிட்டு பேச ஆள் இல்லை சார். கூப்பிட்டு பேச ஆள் இல்லைன்னா அப்ப எவ்வளவு கர்வம்! யார் தடுப்பது? இந்த வறுமையில் வாடி குடும்பம் அவதிப்படுகிற இதுல கொடுமை என்னன்னா, இந்த படம் வாங்க அந்த அத்தனை பேரும் பழைய டிஸ்ட்ரிபியூட்டர் யாரும் பெரும்பாலும் இல்லை. என் தம்பி மன்னன் ஒருவன் தான் ஒரு 10-20 படம் பண்ணி பழக்கப்பட்டவர். அதுலயும் அவர் ஒரு ஜன்னல் ஓரம் நல்ல படம் எடுத்து மொத்தத்தை எழுந்தார். அதுல ஒரு நான் 30 லட்சத்தை கொடுத்துட்டு மாட்டிக்கிட்டு கோட்டு அலைகிறேன். ரொம்ப நல்லவன் அந்த ப்ரொடியூசர். அந்த மத்தெல்லாம் பார்த்தேன். சிங்காரவேலு தந்தி டிவியில பேட்டியில உட்கார்ந்தோம். அன்னைக்கு தான் தம்பியை பார்த்தேன். அன்னையில இருந்து மறுநாள்ல இருந்து நம்ம கண்டுக்கவே இல்லை. அவரு அன்னைக்கு அண்ணன் இப்படி கண்டுக்காம போனீங்கன்னா நீங்க தான் போயிடுவீங்க. நாங்க எங்க பிரச்சனைக்காக நான் என்னைக்குமே போராடல. என் தம்பி சீமான் குடும்ப பிரச்சனைக்காகவோ இல்ல, தமிழ் பிரச்சனை, தமிழக மக்கள் பிரச்சனை. நான் தமிழகம் திரையுலகம் வீசிடி எடுத்து போராடு. எவனாவது ஒருத்தனை கை தூக்கி நிக்க சொல்லு, நான் தெருவில் நின்று போராடினு. இன்னைக்கு என்ன அரசாங்கத்தை மனு கொடுக்குறாங்க, போலீஸ்ல மனு கொடுக்குறாங்க. சார் போலீஸ் தானே சார் திருட்டு வீசிட்டு உலகிறதுக்கு யார் காரணம்? எல்லாரும் போலீஸ்ன்னு சொல்லணும், அதிகாரிகள்ல பல பேர், சில பேர் இதுல அவங்க வாங்கறதால தான் சார் இது உலவுது. இன்னைக்கு திருட்டு விசிடி அவங்க நினைச்சா ஒரு நாள்ல தடுத்து நிறுத்த முடியும். ஆக இந்த பிரச்சனை, லிங்கா பிரச்சனையில் நம்முடைய சகோதரர் எந்த தவறும் இல்லை. இந்த உண்ணாவிரதம் அளவுக்கு கொண்டு வந்தது அவர்கள் தான். இல்லைன்னா இந்த நடுத்தரில் உட்கார்ந்து பழக்கப்படாதவர்கள். வயிறு எரிக்குது, அடுப்பு எரியல, அங்க அணைஞ்சது, அதனால வயிறு எரிகிறது. கோடி, எத்தனை கோடி சார்? எத்தனை கோடி? 5 லட்சமா? விட்டுருவாங்க, விட்டு இருக்காங்க, யாரையும் கேட்டது இல்லையே. 10 லட்சமா? விட்டுருக்கமே, யாரையும் கேட்கலையே. எத்தனை ஒரு படத்துக்கு என்னதான் வைக்கலாம் வேலை? என்னதான் வைக்கலாம்? டோட்டலா 200 கோடின்றாங்க. 200 கோடியில வடநாட்டு ஈராஸ் இன்டர்நேஷனல் ஏறக்குறைய 50-60 கோடி கோட்டையாளர்கள் அடைந்த கடன் 30 கோடின்னு சேர்த்து அவங்களுக்கு போயிடுச்சு. அவன் தப்பிச்சான். அடுத்து இங்க இருக்கிற நம்ம ராக்கலிங் வெங்கடேஷ், அவர் ஒரு 50 கோடின்னு சொல்றாங்க, 40 குறையிலன்றாங்க லாபம். இப்ப சம்பளம் எல்லாம் விட்டு அவர்லாம் உழைக்கிறவங்க. ரஜினிகாந்த் சார் எவ்வளவு சம்பளம் நான் பேச வரல. பெரிய சம்பளம் இருக்கலாம், அவர் தகுதி உயர்ந்தது தான். ஆனா அவர் இறக்கப்பட்டு அவர் சம்பளத்திலும் கொஞ்சம் கொடுப்பாரு பாருங்க. எங்களுக்கு ரஜினி சார் கொடுக்கணும்னு சொல்லல சார். நாங்க கூப்பிட அந்த வெங்கடேஷை, ராக்கலினை. யார் அந்த வெங்கடேஷ்? மஜா படத்துல வாங்கி படத்தை லாபம் ஓடுன எங்க டிஸ்ட்ரிபியூட்டர் அன்னைக்கு பெரும் நட்டம் அடைந்தான். தேடி பார்த்தாலும் கிடைக்கவில்லை. தண்ணியே கிடைக்க மாட்டேன் இந்த கர்நாடகத்தில் எங்களுக்கு. இவன் எங்க கிடைக்க போறான்?
ஆக இருக்கிற கொஸ்டின்லாம் எங்க இந்த சரத்குமார் கூட செய்யலாம் அதை. நேற்று பதில் சொன்ன சரத்குமார் சார் கூட நடுநிலையா உட்கார்ந்து ரஜினி சாரோட பேசி ராக்லிங் வெங்கடேஷை கூப்பிட்டு அந்த ஈராஸ் நிறுவனத்தை கூப்பிட்டு நீ அடைஞ்ச லாபத்தில் நீ 75% எடு, 25% லாபம் அடைஞ்சிக்கோ, அதை பிரிச்சு கொடுத்தா கூட எங்க ஆளுங்களுக்கு 40% லாஸ் ஆகும். பிரிச்சு கொடுத்தா கூட 40% லாஸ் ஆகும், பரவாயில்ல, வியாபாரம் அக்ரிமெண்ட் போட்டோம் என்பதாலே இப்பொழுது எங்கள் இந்த உண்ணாவிரத போராட்டம் நியாயமானது. ரஜினி சாரை ஏதோ அவரை தாக்குவதற்கோ தப்பாக பேசுவதற்கோ இது இல்லை. ரஜினி சார் தர்மவான், இரக்க நெஞ்சம் உள்ளவர், அவரால் யாரும் நட்டமடையவில்லை இந்த தமிழ்நாட்டில் என்று ஒரு சரித்திரம் படைத்தவர். அப்படிப்பட்ட நல்ல மனம் படைத்த ரஜினி சார் அவர்கள் விரைவில் நாளையே இன்னும் சாயந்தரம் கூட கூப்பிட்டு அப்படியே வாங்கன்னு காலில இருந்து உண்ணாவிரதம் இருந்தீங்க ஒரு விருந்து கொடுத்து அதோட ஒரு கட்டுக்கட்டா பணம் உனக்கு என்ன 6 கோடி லாஸா இந்த 5 கோடி வச்சுக்கோ என்று கொடுத்து ராக்லின் கிட்ட வாங்கி கொடுக்கலாம் என்பதுதான் வேண்டுகோள். இது தவறான நோக்கமே இல்லை, நினைக்க மாட்டார். அவருக்கு தெரியும் பசியின் வறுமையின் கொடுமை தெரிந்தவர் ரஜினிகாந்த். ஆகவே இதை பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். ரஜினி சாரை கைகூப்பி, நம்முடைய சகோதரர் அவர், ஆக கைகூப்பி வணங்கி கேட்டுக்கொள்கிறோம். இந்த இவ்வளவு பெரிய நட்டமடை கோடி கோடியா நட்ட அடைகிறது யார் சார் இருக்கா? எல்லாம் யங்ஸ்டர்ஸுங்க வந்திருக்க, வாங்கி இருக்கிற அத்தனை பேரும் மன்னன் உள்பட எல்லாரும் யங்ஸ்டர்ஸ் புதுசா வந்திருக்காங்க, நம்பிக்கையோடு வந்திருக்காங்க. இந்த இழப்பு வந்தா அவங்க இனி சினிமா பக்கமே திரும்பி பார்க்க மாட்டாங்க. அது சினிமா உலகத்துக்கு தான் லாஸ். இனி எந்த படத்துக்கும் வர மாட்டாங்க. ஆக இந்த இளைஞர்களை, இந்த லிங்கா படத்தை வாங்கியவர்களை ஏமாற்றாமல் மீண்டும் அவர்கள் படம் வாங்க வேண்டும். தமிழ் திரையுலகிற்கு அவர்கள் தூணாக விளங்க வேண்டும். ஆகவே இந்த ரஜினி சார் தான் செய்ய வேண்டும். சரத்குமார் சார் கூட இருந்து பண்ணார்னா அவரையும் கும்பிடுவோம். ஏற்பட்டிருக்க பேர் இழப்பு நாங்கள் ரஜினிகாந்துக்கு சாருக்கு ரொம்ப வேண்டுகோள் வச்சுருக்கோம். சார் அதை கன்சிடர் பண்ண நினைக்கிறேன். ஏன்னா ஏற்பட்ட இழப்பு சாதாரண இழப்பு இல்லை. ஒரு 20% இழப்புனா ரைட்டு, பரவாயில்ல, தொழிலில் சகஜனம் போயிடலாம். இது ஒரு பெரிய இழப்புங்கிறதுனால ரஜினி சார் இதில் நிச்சயம் தலையிடுவார். ஏன்னா இதுக்கு நிறைய அழுத்தம் கொடுப்பதற்காக தமிழர் அமைப்புகள் இவங்களாம் எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. நிச்சயமாக இது பல பேரோட கவனத்தை இருக்கும். நிச்சயம் ரஜினி சார் தலையிடுவார். அவர் நல்ல மனசு உள்ளவர். ஏற்கனவே நிறைய படத்தை கொடுத்துருக்காரு. இப்போ அவர் எந்த சக்தி தடுக்குதுன்னு தெரியல, ஏன் அவர் வெயிட் பண்ணுறாருன்னு தெரியல. நிச்சயமாக எங்களை கூப்பிட்டு அதுக்கு சால்வ் பண்ணிவிடுவார் நம்புகிறோம் நாங்கள். ஏன்னா அவர் யாரும் பாதிக்கப்படுறத விரும்ப மாட்டார். ஏன்னா அவரே சொல்லியிருக்காரு, என்னை வாழ வைத்தது தமிழ் பால் அப்படிங்கிறாரு. அந்த நன்றி உணர்வு உள்ளவர் அவர். நிச்சயமாக அவர் செய்வார். எங்களுக்கெல்லாம் எங்களோட கஷ்டத்தை தீர்த்து வைப்பார்னு உறுதியாக நம்புகிறோம். சார், ரஜினியை தொடர்பு கொண்டீங்களா? நாங்கள் ரஜினி சாரை தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணோம். ஆனால் ஏன்னே தெரியல, எங்களை அவர் கூப்பிட்டு பேசவும் இல்லை, எங்களை அவர் சந்திக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கல. ஆனால் நாங்கள் காத்துட்ருக்கோம், இன்னமும் நாங்கள் காத்துட்ருக்கோம். சார் கூப்பிடுவார் நம்புகிறோம். அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக வெயிட் பண்ணுறாரு. நிச்சயமாக நல்லது நடக்கும். சார், யூனிவர்சிட்டி தரப்பில் தலைவா படத்துலையும் சரி, விஸ்வரூப படத்துலையும் சரி, கமலுக்கு ரஜினிக்கு ஆதரவு தெரிவிக்கல நடிகர் சங்கம். இப்போ ரஜினிக்கு மட்டும் ஆதரவு தெரிவிச்சு இல்லை. அதான், ஏன்னா நடிகர் சங்கம் ஒருதலை பட்சமாக செயல்படுத்துங்கிறது நடிகர்களே பல தடவை சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள குமரிமுத்து, விஷால், இந்த மாதிரி பல பிரபல நண்பர்கள், அவங்களாம் பிரபல நடிகர்கள்லாம் பல தடவை சொல்லியிருக்காங்க. அது ஒருதலை பட்சமாக செயல்படுற ஒன்று. அதான் இவங்களை ரஜினி சார் பெரிய மாஸ்டர் இருக்கார், ரைட்டு, அதனால் அவங்க குரல் கொடுக்குறாங்க. அதே சாதாரணலாம் வர மாட்டாங்க. இது ஒன்று, அது ஒருதலை பட்சமாக செயல்படுது. அது உலகத்துக்கு தெரியும். இது நம்ம பெருசாக எடுத்துக்க தேவையில்லை. அது அவர்கிட்ட நாங்கள் கேள்வியாக வச்சுருக்கோம். நாங்கள் அப்போ அவரே தலையிடட்டுமே. அவரே இப்போ பஞ்சாயத்துக்கு வர்றாரு இல்லையா, அவரே இறங்கி அவரே பேசி மத்தியஸ்தம் பண்ணி ஈடுபடலாமே. தயாரிப்பாளர் அழைச்சிட்டு ரஜினி சார். அப்போ நாங்கள் அவர்கிட்ட கேட்குறோம், தயாரிப்பாளர் அடையாளம் காட்டுன்னா அவருக்கு அட்ரஸ் கிடையாது, இங்கே ஆஃபீஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. நாங்கள் அடையாளம் காட்டுங்கன்னு சொல்கிறோம். அது அவர்கிட்ட தான் கேட்க முடியும், ரஜினி சார் தான் சொல்ல முடியும். ஏன்னா ராக்லின் வெங்கடேஷோட இருப்பிடம் ரஜினி சாருக்கு தான் தெரியும், எங்களுக்கு தெரியாது. சரி, இதற்கு ராக்லின் வெங்கடேஷ் கர்நாடகத்துக்காக சேர்ந்தோன்னு சொல்கிறாங்க. இதில் எத்தனையோ தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில். ஏன் இல்லை, இது ரஜினி சார் தான் விளக்கணும். ஏன்னா ராக்லைன் என்டர்டெயின்மெண்ட்ஸ் கம்பெனிக்கு தமிழ்நாட்டில் அலுவலகம் கிடையாது. அவர் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் உறுப்பினரும் கிடையாது. இதே ரஜினி சாருடைய ஆரம்பகால வளர்ச்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஏவிஎம், தேவர் ஃபிலிம்ஸ், இந்த மாதிரி 1000 கம்பெனி அவருடைய வளர்ச்சிக்கு உதவி பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அந்த கம்பெனிலாம் படம் எடுக்கிறது, தேவர் ஃபிலிம்ஸ் என்ன ஆனாங்கன்னே தெரியாது. நம்ம ஏரியாவுக்கு போது தம்பி கொட்டைங்கிற ஒரு ஊரில் விவசாயம் பார்த்துருக்கிற அந்த தண்டபாணின்னு, அந்த மாதிரி ஒருத்தர் அழைச்சி இவர் இந்த படத்தை பண்ணி கொடுத்து அவங்க லாபம் சம்பாதிச்சிருந்து நமக்கு நஷ்டம் ஏற்பட்டவோட சரி பரவாயில்லையா, வாழ்ந்து பின்னர் வீழ்ந்த ஒரு குடும்பம் இன்றைக்கி வாழுது, பரவாயில்ல, வாழ்ந்துட்டு போட்டுன்னு சொல்லிட்டு நாங்கள் அவரை போய் வேண்டுகோள் வைப்போம். சார், இன்னமும் தொடர்ந்து 4 படம் பண்ணுங்கள் சார், அந்த படத்தை எங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷனாக கொடுங்க சார், நாங்கள் சம்பாதிக்க கொண்டு ஒரு கோரிக்கை வச்சுட்டு போகலாம். ஆனால் இங்கே அந்த மாதிரி எந்த சம்பவமும் இல்லை. அவர் கூட கர்நாடகத்திலே கொண்டு வந்தாங்க, படத்தை பண்ணி கொடுத்தாங்க, லாபத்தை சம்பாதிச்சார், போயிட்டார். லாப நஷ்டம் எங்களுக்கு நஷ்டம் பாதி சொன்னால் ஒரு மன ஆறுதலாக 2 விஷயம் பேசணும், பரவாயில்ல. லாப நஷ்டம் அவன் தலையெழுத்து அப்படின்னு ரொம்ப ஒரு தான் தோன்றித்தனமாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அதனால் நாங்கள் அந்த தலையெழுத்தை விரைவில் மாற்றுவோம் நாங்கள் நம்புகிறோம். இது ரஜினி சார் நிச்சயமாக தலையிடணும்.
தலையிட்டு அவர்கிட்ட உரிய இழப்பீடுகள் நிச்சயம் வாங்கி தரோம், நாங்கள் நம்புகிறோம், உறுதி நடக்கும். வரும் படங்களில் வந்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் வந்து ஆதரவு தரணும்னு சொல்கிறேன் ரஜினி. இதெல்லாம் தயாரிப்பாளர் சங்கம் இருக்கிற அந்த ஃபிலிம் சேம்பர் இவங்களாம் இந்நேரம் தலையிட்டு இருக்கணும். ஏன்னா இது ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்கு, வாழ்வாதார பிரச்சனை. தயாரிப்பாளர் சங்கம்லாம் என்ன எதுக்கு? தயாரிப்பாளர்களுக்கான ஒரு நல்வாழ்வு சங்கம். படம் எடுக்கிறதுக்கு, படத்தை எடுத்து எங்கே போய் போடுவீங்க? தேட்டர்லாம் போடுவீங்க, தேட்டருக்காரனே பாதிக்கப்பட்டிருக்கா. நீங்கள் எந்த அமைப்பும் தலையிடல, பின்ன எதுக்கு உங்களுக்கு? இப்போ இந்த அம்மா கிரியேஷன் சிவான ஒருத்தர் இருக்கிற பொறுப்பில் அவர்லாம் எதுக்குன்றேன். அவர் பாட்டுக்கு படம் கூட்டம் கூட்டமாக வருது அறிக்கை விடுறாரு. ஈராஸ்டேருந்து படத்தை வேந்தர் மூவிக்கு வாங்கி விற்றது அவர் தான். 1,50,00,000 கமிஷன். அவர் வந்து ஆக்சுவலாக வெங்காயம் மண்டியில் கமிஷன் ஏஜென்ட் இருக்க வேண்டிய ஆள். தயாரிப்பாளர் சங்கத்தில் செயலாளர் உட்காந்து எப்படி இந்த பிரச்சனையை தீர்வு வரும்? இந்த பிரச்சனையை அடக்கிறேன்னு சொல்லி நாங்கள் முதல் முறையாக பேட்டி கொடுத்தோம். பேட்டி கொடுக்கும்போது இந்த பிரச்சனையை அடக்குங்கன்னு அவங்க சொல்லும்போது இந்த பிரச்சனையை அடக்கிறேன்னு சொல்லி 80 லட்சம் வாங்கியிருக்காரு. இந்த தகவலானது எங்களுக்கு தெரிய வருது. கமிஷன் மண்டி ஏஜென்ட்டுகள் வந்து தயாரிப்பாளர் சங்கத்தை பொறுப்பு இருந்தால் எப்படி பிரச்சனை தீரும்? நல்ல நிர்வாகிகள் வரணும், அவங்களே வாலண்டியராக வரணும், வந்து அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும். இதை நான் வந்து ஒரு வன்மையாக கண்டிக்கிறேன். சிவா சாரோடைய ஸ்டேட்மெண்ட்லாம் ரொம்ப பூராக இருக்குது. அவர் சொல்கிறார் 27 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சினிமா தயாரித்து நீங்கள் நேரம் சங்கர் வச்சியில் படம் எடுக்கணும். நீங்கள் வேந்தர் மூச்சில் எடுப்படியாக இருக்கீங்க, எதுக்கு எடுப்பாக இருக்கீங்க? நீங்கள் வந்து உங்கள் கம்பெனி துடுப்பால் இருக்கணும். யாரோட ஸ்டேட்மெண்ட் உண்மையாக கண்டிக்கிறீங்க? இந்த இதில் முழு பிரச்சனைக்கு காரணம் அம்மா கிரியேஷன் சிவா. அவர் வந்து சம்பாதிக்கணுங்கிறதுக்காக ஒன்றும் இல்லாத வேந்தர் மூவிஸ் மதன் அடிக்கடி படம் எடு. அவருக்கு என்னென்னா வேந்தர் மூவிஸ் மதன் அப்படின்னு போட்டால் போதும், அதுக்காக 5 கோடி காசு கொடுத்துருவார். அவர் ஒரு அப்பாவி உண்மையிலே. அவரை கூட படம்னு சொல்லி சம்பாதிக்க வச்சு அவரை கடங்காரனாக்கி இவர் நல்ல செட்டில்டு. உதாரணத்துக்கு அரவான்னு ஒரு படம் இவர் தயாரிக்கிறாரு, மதன் தலையில் கட்டுறாரு. அந்த பணத்தில் இவர் ஃப்ளாட் வாங்குறாரு, அப்பார்ட்மெண்ட் வாங்குறாரு, குவிக்கிறாரு, ஜாலியாக இருக்கார், சந்தோஷமாக இருக்கார். தயாரிப்பாளர் சங்கத்துக்கு பொறுப்புக்கு வர்றாரு. வெறும் கமிஷன் கட்ட பஞ்சாயத்து. பாவம் மதன் மாட்டிக்கிட்டு முடிக்கிறாரு. இதுதான் நடக்குது. சிவா என்கிற ஒரு தனி மனிதன் தான் இன்றைக்கும் இந்த பிரச்சனையை எடுத்துக்கிட்டு இருக்காரு. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இது எல்லாருக்குமே தெரியும். சரி சார், இப்போ வந்து இருவேறு மாநில பிரச்சனையாக ஆகக்கூடிய இது இருவேறு மாநில பிரச்சனை ஆகிறதுக்கான சூழ்நிலை வந்து ராக்லைன் வெங்கடேஷ் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான். அவன் தலையெழுத்துன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து உரிய முறையில் தலையிடல. ஏன்னா இப்போ அஞ்சான்னு ஒரு படம் எடுத்தாங்க, திருப்பதி பிரதர்ஸ். இங்கே உள்ள லிங்குசாமி தமிழர்களுடைய வழி அவருக்கு தெரியுது. அந்த படம் இழப்பு. அவங்களே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்காங்க. இருந்தாலும் அந்த வழியை தாங்கி கொண்டு எல்லாருக்கும் அந்த படத்தை டிஸ்ட்ரிபியூஷனாக மாற்றி கொடுத்து நஷ்டத்தை நேர் பண்ணியிருக்காங்க. அதை நாங்கள் ரஜினி சாரும் செய்யணும்னு நாங்கள் வந்து ஆசைப்படுறோம். ரஜினி சார் அவர் பாக்கெட்லேருந்து கொடுக்க சொல்ல, ராக்லைன் வெங்கடேஷை கூப்பிட்டு இப்போ லாஸ் ஆகிருக்கு, அவங்களுக்கு இதை செய்யணும்னு சொன்னாலே போதும், செய்கிறது ரெடியாக இருக்காங்க. இப்போது எங்களுடைய பிரச்சனையை வந்து எங்களால் தீர்த்துக்க முடியாது. இந்த நஷ்டத்தை வந்து சரி கட்டுறது நாங்கள் பல வருஷம் போராடணும். ஆனால் ரஜினி சார் நாளைக்கே சங்கர் சார் டைரக்ஷன் நடிக்கணும் ஒரு அறிவிப்பை விட்டால் போதும், கோடிக்கணக்கில் கொடுறதுக்கு ஆள் ரெடியாக இருக்குது. அதுலேருந்து எங்களுக்கு எடுத்து ஒரு பணத்தை செய்யலாமே. ரஜினி சார் நினச்சா அடுத்த 6 மாதத்தில் இதே மாதிரி படம் பண்ணி பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிச்சுட்டு போயிடலாம். ஆனால் நாங்கள் விட்ட காசை பல வருஷம் ஆகும் இதை நாங்கள் சம்பாதிக்குது. இதை ரஜினி சார் உணர்ந்து கொள்ளணும். நாங்கள் அவர் மேலே பெரிய மரியாதை வச்சுருக்கோம். அது நிச்சயமாக காக்கப்படும், நாங்கள் நம்புகிறோம். அவர் இதில் தலையிடுவார், நிச்சயம் நல்லது நடக்கும். இது வரைக்கும் ரஜினிகாந்த் சார் தரப்புலையோ யார் தரப்புலையோ இன்னும் ஒன்றும் வந்து பேசலை. அவங்க என்ன நினச்சிருக்காங்க, காலையிலேருந்து உட்காந்துட்டு சாயங்காலம் 5 மணிக்கு எந்திரிச்சு போயிடுவாங்க, என்ன பிரச்சனை அவங்க நினைக்கிறாங்க போல். இது எங்களோட வாழ்வாதார பிரச்சனை. அதனால் திங்கக்கிழமையிலேருந்து நாங்கள் இதுக்கு இன்றைக்கி ஒரு முடிவு தெரிலனா சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்போம். அதுவும் நாங்கள் வந்து இப்போ திரையரங்க உரிமையாளர்கள், குத்தகைதாரர்கள், விநியோகஸ்தர்கள் இருக்கோம். அடுத்து எங்கள் குடும்பமாக வந்து எங்களோட சொந்த இடத்துல உண்ணாவிரதம் இருப்போம், சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்போங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். ரெண்டாவது, ரஜினி சார் வந்து இதில் நடிகர் என்ன பதில் சொல்லணும், ப்ரொடியூசர் தான் கொடுக்கணுங்கிறாரு. அவர் சொல்கிறதில் கரெக்டு தான். அந்த படத்துலேயே ஓ நண்பாங்கிற பாட்டில் ராக்லைன் வெங்கடேசன் நண்பங்கிறாரு. அந்த நண்பன்ட்டு வாங்கி கொடுக்கதா சொல்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. இதில் வந்து நாங்கள் பெரிய இழப்பை சந்திச்சிருக்கோம். பொருளாதாரம், வாழ்வாதாரம் மொத்தம் போச்சு எங்களுக்கு. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு வேறு வேலையே கிடையாது. திங்கக்கிழமையிலேருந்து சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்போம். அதுவும் இப்போ வந்து விநியோகஸ்தர்கள், திரையரங்க உரிமையாளர்கள், குத்தகைதாரர்கள் இருக்கோம். திங்கக்கிழமையிலேருந்து குடும்பமாக இருப்போங்கிறத மிக தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். ரெண்டாவது, இதில் வந்து நடிகர் என்ன சம்பந்தம்னு கேட்குறாங்க. நடிகர் தான் வந்து ப்ரொடியூசரையும் டைரக்டரையும் மியூசிக் டைரக்டரையும் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணது அவர் தான். ஈவன் கேமராமேன் கூட அவர் தான் ஃபிக்ஸ் பண்ணார், ரத்தன வேலை. அதனால அவர் தான் இதுக்கு முழு பொறுப்பு. அவர் தலையிட்டு இதை வந்து இப்போ நாங்கள் வந்து அவர்கிட்ட பணம் கேட்கல. லாபம் சம்பாரிச்சிட்டு போன ராக்லைன் வெங்கடேஷ், ஈராஸ் இன்டர்நேஷ்னல், வேந்தர் மூவிஸ், இவங்கெல்லாம் பெரிய கோடீஸ்வரர்கள், அதிபர்கள். அவருக்குங்கள்ட்டேருந்து என்ன வேணாலும் பிரித்து வாங்கி கொடுத்து எங்களோட இழப்பை ஈடுகட்டி தரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்.